Hi hello candies, welcome to Army FF. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you happy and healthy. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிங்ஸ் லவ்வோட த ஃபைனல் பார்ட் 3/3ல த ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம வந்தால் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, எங்கே நீங்கள் தெரியாமல் இங்கே உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இங்கே கிங் வந்து இருக்கார். ஸோ நீங்கள் அவரை வந்து எப்படி டாலரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல ஒழிஞ்சிருப்பீங்க. பார்த்தா அது அவரோட இடமாவே இருந்திருக்கும், பார்த்தா தூங்கி இருந்திருப்பீங்க. தென் அவர் எழுப்பி விட்ருப்பாரு, அவருக்கே தெரியாமல் நீங்கள் வந்து அவரோட சாப்பாடை வேறு டேஸ்ட் வேறு பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவர் ஒரு கட்டத்தில் கைமைன்னு உங்களுக்கு திட்டவும் நீங்கள் வந்து ஆமாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு மரியாதையே இல்லாமல் அவருக்கு வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. நான் பாவம் பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி பண்ணுறல்ல, ஓகே ஃபைன், நீ இதே மாதிரி இரு, அப்போ தான் உன்னை பழி வாங்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஜங்குக்கு வந்து உங்களை வந்து வச்சு செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம், மற்றபடி வேறு எப்பயுமே போகவே முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விட்டுறாரு. ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாக. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, ஏன்னா நம்ம 10K வாங்க போகிறோம். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 10Kக்கு நம்ம ஒரு மாதம் ஏதாவது பெருசாக ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகே சரி வாங்க இப்போது நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி வெறி கொண்டு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. ஸோ இப்போ போனதுக்கப்புறம் இப்போது நைட்டு தானே, ஸோ அப்படியே காண்டில் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க நீங்கள். அப்போது உங்கள் அம்மா என்னங்க இந்த புள்ள என்னங்க போச்சு எங்கெங்க போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அந்த காலத்தில் அவ்வளோவா லைட்டெல்லாம் இருக்காதுல்ல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டு பல்பு அப்படி இல்லைன்னா அந்த அந்த என்னது மண்ணெண்ணெய் விளக்கு அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அதில் வந்து வீட்டில் கதவெல்லாம் கிடையாது, லைட்டாக ஸ்க்ரீன் வச்சு ஏதோ க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அது ஆடுது. நீங்கள் டக்குன்னு அதை அப்படியே அணைச்சி அந்த செவுத்தோடு அணைக்கிறீங்க. பார்த்தா ஏதோ ஒரு மனுஷன் நடுவில் நிற்கிற மாதிரி கை ரெண்டுத்தையும் செவுத்தில் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, இருட்டாக இருக்கிறதால எல்லோரும் பார்த்து பயந்துவிட்டாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க எவனோ பொறுக்கி காவாலி பைய வந்துட்டாங்க, அடிங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கட்டை இருக்கும், அதை எடுத்து அப்படியே டக்குனு உங்கள் அம்மா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, யார் எவருனே தெரியாமல் அப்படியே விட்டு எறிஞ்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் யாரா வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா லொட்டுன்னு உங்கள் மண்டையில் அடி, சாரி அடி. அப்பா ஏம்மா யாருன்னு கேட்டு அடுத்த செகண்ட் ஏதாவது கையில் இருக்கிறத தூக்கி விட்டேருவியாம்மா நீ ஓ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் ஐயோ ஏங்க ஒய்யனுங்க, நான் வேறு பக்கத்தில் இருக்கிற கட்டையை தூக்கி அடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா குடுகுடுன்னு வந்து ஏன் ஒய்யன் எங்கடி போனேன், ஆமாம் இப்போ கேளு பா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அப்படியே நல்லா தேய்ச்சிட்டே அப்படியே உள்ளே வந்துருக்கீங்க. சிசி பா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை அந்த விளக்கு இருக்குல்ல, ஸோ அந்த விளக்கு பக்கத்தில் உங்களை உட்கார வைக்கிறாங்க. லைட்டாக ரத்தம் வருது. ஐயோ நல்லா பொண்ணை அடிச்சிட்டேன் போல், ஐயோ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு துணியை வச்சு அப்படியே லைட்டாக தலையில் அப்படியே அமுக்கி வைக்கிறாங்க. இங்கேயே போனேன், அரண்மனைக்கு போயிட்டு வந்தம்மா. இதுக்கு நீ அரண்மனைக்கு போன திருப்பி ஏதாவது? நான் ஏம்மா போகிறேன், அந்த அரசர் என்னை பழி வாங்குறாருமா, புதுசாக அரசரை நியமிச்சிருக்காருல, முன்னாடி நான் அவரை பழி வாங்கினேன்னா இப்போ அதனாலே அவர் கூடவே என்னை வைக்கணுங்கிறதுக்காக என்னை பழி வாங்கிட்டாருமா. எது? அது நடந்து கொஞ்ச நாள் இருக்குமேடி, மறந்துருப்பாங்களே. கிழிச்சான், அரசர் அப்படி சொல்லாத பயமுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. போம்மா நீ வேற எவ்வளோ டார்ச்சர் பண்ணலாம் தெரியுமா, என்னால் முடியலம்மா. இன்றைக்கி ஒரு நாள் தான் என்னால் உங்கள் கூட இருக்க முடியுமா, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அரண்மனையில் மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டாருமா. எனக்கு அங்கே போவே பிடிக்கலம்மா, நான் இந்த ஊரை விட்டு போயிடவா. எவ்வளோ பெரிய பதவியில் இருக்க தெரியுமா? கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும் கசப்பா, அதுக்கப்புறம் உனக்கு பழக ஆரம்பிச்சிடும். அப்படியா? எனக்கு பதிலாக நீ போறியாம்மா? அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் உனக்கு தெரியும். பேசாமல் போ. என் தலையில் எதை நோக்கி போகுதுன்னே எனக்கு தெரியல. வராதருக்கு இந்த ஊரை விட்டு ஓடி போடலாமான்னு கூட எனக்கு தோணுதும்மா ஒரு கட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விரக்தியில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே வா எனக்கு பிடிச்ச சாப்பாடு போடுறேன். ஆமாம் கொட்டு, பிடிச்ச சாப்பாடு கொட்டு, அப்போ தானே தடகாத்திரமாக போய் அவன்கிட்ட செருப்படி வாங்க முடியும். போடு சோத்து போடு
அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நல்லா வாரி வழித்து சாப்பிட்றீங்க, கண்ணை மூடுறீங்க, தூக்கமே வரல. அப்படியே கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் கண் எதிர்க்க அப்படியே ஸ்டார்ஸு அப்படியே அதை எப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னு பொறுமையாக எழுந்திரிச்சு உக்காந்தாச்சு. எங்காவது போயிடவா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னை அப்படி டார்கெட் பண்ணுறாரு, நான் அப்படி என்ன தான் பாவம் பண்ணேன், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இருந்தும் அவன் காதலே வாங்க மாட்டான், என்னென்ன படுத்துவானோ தெரியல, எனக்கு பயமாக இருக்கு. இல்லை, நான் இந்த ஊரை விட்டே போகிறேன், நான் ஊரை விட்டே போகிறேன், யாருக்குமே தெரிய வேண்டாம் நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவோட கை உங்களோட தொடைக்கிட்ட இருக்கும். அதை அப்படியே பொறுமையாக நகர்த்தி விட்டுட்டு, அம்மா வரம்மா, என்னால் உங்களுக்கு 2 பேருக்கும் எதுவும் ஆகாது, நான் இந்த இடத்த விட்டு போயிட்டதுனால உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, அது எனக்கு நல்லா தெரியும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஒரு அத்தியாவசியமான தேவைகள் அதை மட்டும் ஒரு மூட்டை பையில் அப்படியே ஏற்றிட்டு அப்படியே அதை ஜோல்னா பை அப்படியே கையில் அப்படியே மாட்டிக்கிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே நடந்து போகிறீங்க. நல்லா அடுத்த ராத்திரியாக ஆயிடுச்சு, நல்லா இருட்டாக இருக்குது. அந்த ஸ்டார்ஸோட வெளிச்சம் கொஞ்சோண்டு அந்த நிலாவோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. அதில் நீங்கள் மட்டும் உங்களுக்கு எங்கே அப்படியே பாதை எங்கே போதோ, என்ன எங்கே போகிற ஏது போகிற எதுவுமே தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையா, அப்படியே உங்கள் கால் எங்கே போகுதோ, பாதை எங்கே போதோ, அதே மாதிரி நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. இப்போது அப்படியே ஒரு இடத்துல ரொம்ப டயர்டாக்கி நம்ம ரொம்ப நேரம் நடந்துட்டோன்னா கால் ரொம்ப வலிக்கும்ல, அது மாதிரி நீங்கள் அப்படியே படுத்து தூங்கியாச்சு. ஸோ லிட்ரலி இப்போ எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, சொல்கிற இடம் மாதிரி எங்கேயும் அந்த அந்த கிராமம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்குது. காட்டுக்கு வந்துட்டோமா என்ன, பாதை இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் முன்னோக்கி போகிறதா பின்னோக்கி, முதல்ல நம்ம எப்படி வந்தோம், எதிர் திசையில் வந்தோமா இல்லை எந்த திசையில் வந்தோமா, எப்படி போனோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. நைட்டு நேரத்தில் வந்ததால் நீங்கள் எந்த சைடு வந்தீங்க, எந்த சைடில் போகணும், எதுவுமே உங்களுக்கு லிட்ரலி தெரியவே இல்லை. இப்போ வெளிச்சம் வர்றதால, இந்த சன்ரைஸ் ஆகிறதால எது ஈஸ்ட் எது வெஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுது. குத்து மதிப்பாக நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் கரெக்டான டேரக்ஷன்லாம் போயிட்டுருக்கீங்க போல். ஸோ போனீங்கன்னா வேறு ஏதோ ஒரு குட்டியோண்டு கிராமம் மாதிரி இருக்குது. அது உங்கள் கிராமம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த கிராமத்தில் அப்படியே போகிறீங்க. அந்த மனுஷாலாம் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க, யாருடா இது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறது, ஏன் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே இருக்கீங்க. பார்த்தா கொஞ்சம் தொலைவில் போனால் கடை தெருவாக இருக்குது. அங்கே வந்து இந்த ஊர் பேர் என்னது, இந்த கிராமம் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அவங்க ஏதோ வாயில் வந்த ஒரு கிராமத்து பேர், அவங்க கிராமம் பேர் தான் சொல்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் இது கொஞ்சம் தொலைவான இருக்கிற கிராமமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. யார் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு லைட்டாக ஆம்பளை பிள்ளை உடை மாதிரி போட்டிருக்கீங்களா. ஸோ நீங்கள் வந்து நான் நான் கிம்சோக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கிம்சோக்கா, என்னப்பா கிராமத்துக்கு புதுசாக இருக்க? ஆமாம், நான் கிராமத்துக்கு புதுசு. நான் ஒரு நாடோடி, ஊராக போய் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு அன்றாட வாழ்க்கையை நடத்திட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? அதுக்காக நீங்கள் எனக்கு பொற்காசுகள் தரணும்னு அவசியம் இல்லை. 3 வேளை சோறு போட்டால் போதும், நான் கப்பு சிப்புன்னு இருக்கிற இடத்துல தங்கிப்பேன். ஐயா, உங்களால் முடியுமா? நம்மளுக்கு வேறு கைக்கு ஆள் வேணும். இவனும் பார்க்க நல்லா வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கான். சரி, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லாக சரின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கடையில் உள்ளவர். அப்பாடா, நல்ல வேலை, இந்த கிராமத்தில் அப்படியே செட்டில் ஆகிட வேண்டியதான். பையன் நினச்சிக்கிறாங்க, நினச்சிட்டு போட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்னால் இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனியனை விட்டு தொலைஞ்சி போனால் போதும். இனிமே அவன் என்னை தேடி கண்டுபிடிச்சாலுமே நான் ஒரு பொண்ணோட விஷயத்தில் இல்லை, பையனோட விஷயத்தில் தான் இருக்கேன். அதனால் என்னை தேடி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. மனசில் கோட்டை கட்டாமல் நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பையை எடுத்து வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு ஐயா என்ன உதவி செய்யணும்,
என்ன செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அவரா உங்ககிட்ட இந்த இந்த பாட் செய்வாங்கள்ல, ஸோ பானை அதெல்லாம் செய்வாங்கள்ல, ஸோ அந்த செய்கிற வேலை தான் அங்கே பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் அந்த அந்த களிமண்ணை நல்லா மிதித்து அந்த பாட்டு அந்த சக்கரை மாதிரி சுற்றும்ல, ஸோ அந்த மாதிரி சுற்றி நீங்கள் வந்து அந்த அழகான பாட் செய்கிறீங்க. அங்கே வந்து அவர் வந்து செய்கிற பாட் ரொம்ப ப்ளெயினாக இருக்கும். டிசைன்னா அந்த சங்குலாம் இருக்குல்ல, குட்டி குட்டி சங்கு, அதை வந்து சும்மா வச்சு வச்சு எடுக்கிற மாதிரி இந்த சங்கோட டிசைன் தான் இருக்கும். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் இந்த எஃப்எஃப் நான் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்திருப்பேன், நீங்கள் ஒரு பெயிண்டர், உங்களுக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். நீங்கள் அவர் இல்லாத நேரத்தில் பாட்லாம் செஞ்சு முடிக்க போகிறீங்க. அந்த அந்த சங்கு வைக்கிற அந்த டிசைன் நீங்கள் வச்சிட்ருக்கீங்க. இப்போ கற்றுக்கிட்டீங்க. ஸோ வச்சிட்ருக்கவும் நம்ம இதில் ஒரு ஆர்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் அப்போ வந்து ப்ரஷ்லாம் அவ்வளோவா அவைலபிளாக இருக்காது. ஒரு விளக்கமாத்து குச்சி அந்த மாதிரி எடுத்து சும்மா உங்களுக்கு கையில் வந்த போக்கில் ஒரு குட்டியோண்டு ஃப்ளாரு, அந்த ஃப்ளார் பக்கத்தில் பட்ஸ் இருக்கிற மாதிரி, லைக் அந்த மாதிரி ஒரு பொக்கே ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் இருக்கிற மாதிரி வரைகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டை நெருப்பில் சுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான பாட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ நீங்களும் இந்த பாட் வந்து நீங்கள் செஞ்ச மாதிரி அவர்கிட்ட நீங்கள் சொல்லவே கிடையாது. லைக் லிட்ரலி அந்த பாட்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் அந்த 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 இதில் கடைத்தெருவில் வைப்பாங்களே, அப்படி இருக்கிறச்ச என்னது இது யாரோட இது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் தான் ஏன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு எதுக்கு இது இந்த தேவையில்லாத வேலை? உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை மட்டும் செய், ரொம்ப அதிக பிரசிங்க வேலைலாம் பார்க்காத சரியா அப்படிங்கிறாங்க. இல்லையா வித்தியாசமாக இருக்கட்டுமேனு அப்போ பார்த்தா டப்புன்னு ஏதோ ஒரு பொண்ணு வருது, குடுகுடுன்னு ஓடுது. இந்த பானை எவ்வளோ வேலை, பார்க்க அழகாக இருக்குது, ஹை இதில் பாரு அந்த மொட்டுக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்களே, இது எவ்வளோ ஐயா அப்படின்னு சொல்லவே அவர் வந்து எப்பயுமே வாங்குகிற பாட்டோட வேலையை தாண்டி ஒரு 6-7 பொற்காசுகள் எக்ஸ்ட்ராவே சொல்கிறாரு. இந்த வேலை அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அதோட அதிகமாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொற்காசுகள் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. அப்படியே அந்த அந்த பேக் ஆஃப் காயின்ஸ் அப்படியே வாங்கிட்டு அப்படியே டப்புன்னு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே இப்படி தலை குஞ்சு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உனக்கு என்ன தோணுதோ வேற சரியா? நிஜமாவா? நிஜமாதான். உனக்கு என்ன தோணுதோ வர. இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒரு பானை வச்ச இங்கே 100 பானை இருக்குது. ஆனால் அந்த பிள்ளை நீ வரைஞ்ச பானையை தான் தூக்கிட்டு போகுது. ஒரு வேளை ஒரே மாதிரி இருக்கிறதாலேயோ என்னமோ பிடிக்காம போகலாம். அதனால் உனக்கு தோன்ற டிசைனை நீ போடு சரியா? நன்றி ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு இப்போ இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறதால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆசாசியாக அந்த பானை செய்கிறது அதை தாண்டி அந்த வரைகிறதுல ரொம்ப நாட்டம் காட்டுறீங்க. அது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போ ஒரு பானையை நீங்கள் மேக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைன்ஸ் போடணும், அதுக்கப்புறம் சுட்டு எரிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு பானைக்கான ப்ராசஸ் வந்து ஏறக்குறைய ஒரு 5 hours எடுத்துக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து பானை செஞ்சு உனக்கு தரேன், டிசைன் போட்டு நீ எனக்கு தா, நான் சுட்டு வேறு ஒருத்தவனு தரேன், உங்களோட சேர்த்து இன்னொருத்தவன் வேலை பார்க்குறான், ஸோ அவன் வந்து சுடுற ப்ராசஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிச்சாச்சு. ஸோ அவர் பானை செஞ்சு உங்கள் கையில் கொடுக்குறாரு. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, லைக் அந்த சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா பாட்ஸ்னாலே நிறையா இது மாதிரி தான் இருக்கும். லைக் எப்படி சொன்னால் ஒரு போட் இருக்கிற மாதிரி இருக்கும், செரி ப்ளூம் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்கிஷான ஃப்ளார்ஸோட அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லாலாம் நீங்கள் வரைகிறீங்க. ஆனால் சுட்டதுக்கப்புறம் சில பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பானை கலர்லேயே இருக்காது, செராமிக்கில் வர மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி செராமிக் இருக்கிற இதில் வந்து கலர்ஸ் வந்து நீங்கள் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் கலர்ஸ் பண்ணுறீங்க. லைக் ரெட் கலருக்கு பீட்ரூட் போட்டு, ஸோ சம்திங் லைக் தட் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக அந்த பானைலாம் செய்யவே பார்க்குறவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது. ஏறக்குறைய உங்களோட அந்த அந்த ஷாப் இருக்கும்ல, உங்கள் ஷாப்பில் ஒரு 10ஓட 11ஆவது ஷாப்பு தாங்க. ஆனால் அங்கே யாருக்கிட்டேயுமே இல்லாத பாட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது. அவங்களாம் நார்மலான பாட்டாக விற்கிறாங்க. ஆனால் எல்லாரோட கண் பார்வையும் உங்கள் கடை பக்கம் திரும்புது. எப்பயும் போல் இருக்கிற சேல்ஸோட இந்த தடவை சேல்ஸ் அமோகமாக இருக்குது. அவருக்கு நீங்கள் வந்து கேட்டது என்னென்னா 3 வேளை சோறு போடுங்க,
அது போதும், தங்குறதுக்கு இடம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனால் அவருக்கு வர லாபத்தை பார்த்து அவருக்கு வந்து சந்தோஷமாகி உங்களுக்கும் சரி, உங்களுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க வேலை பார்க்குறாங்களே, ஸோ அவருக்கும் சரி கொஞ்சம் நாணயங்கள் எக்ஸ்ட்ராவே தராங்க. ஸோ அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதால எக்ஸ்ட்ரா நாணயங்கள் கொடுத்துட்டு அவர் அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. இதேமாரி பார்த்தியா அப்படில அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட, இதுமாரி நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், என்னங்க திருடுனீங்களா? இல்லை இல்லை, இன்றைக்கி நம்ம கடைக்கு ஒரு பையன் சேர்ந்தான், அவன் கைவண்ணத்தை காட்டுறான் பாரு, கொட்டுன்னு காசு கொட்டுது, எல்லோரும் நம்ம கடையிலேருந்து வந்து பானை வாங்குறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். எங்கெங்க அந்த பையன் அப்படி சொல்லவும் அந்த பொம்பளை வந்து உங்களை பார்க்குது. அந்த பொம்பளைக்கான லைட்டாக வியர்டாக இருக்குது. என்னடா இது, ஒரு பையனோட பாவனையில் அந்த அந்த அது இருந்தாலும், அந்த பர்சன் இருந்தாலும் அந்த கேர்ளோட நளினம் லைட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளைக்கு லைட்டாக அவங்க மேலே சந்தேகமாக இருக்குது. ஒரு வேளை நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது, ஐயோ அது சொன்னால் பெரிய பாவம். ஏன்னா ஒரு பையனை வந்து நீங்கள் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதுவும் அந்த காலத்தில் சொன்னீங்கன்னா ரொம்ப அது ஒரு மரியாதை தக்க விஷயமே கிடையாது. அவங்கள ஒரு ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதனால் அவங்க மனசுக்குள்ளே இருந்தாலும் அவங்க அதை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே அப்படியே நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக இங்கே ஜங்குகாவை பார்க்கலாம். ஜங்குகா மார்னிங் எழுந்திரிச்சு இதேமாரி அவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல பார்த்தா, ஸோ அந்த பார்த்தா கிட்ட இதேமாரி எங்கே வயன் அப்படிங்கிறாரு. தெரியல அரசி, வரலை காலையிலேருந்து. என்ன சொல்கிற? ஆமாம், அரண்மனைக்கு அந்த மாதிரி யாரும் வரல, வண்டியை டைரெக்டாக பையனோட வீட்டுக்கு கூட அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு போகுது. இங்கே பார்த்தா அவங்களோட கடைக்கு போய் பாரு, மூளை முடுக்கு சந்து கிந்தி எதுவுமே விடக்கூடாது, எல்லா இடத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பாரு, சரியா? சரிங்க மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போயிட்டார். இங்கே வீட்டில் அவர் உட்காந்துருக்காரு. அரசர் வந்தார்னா, அது ஒரு நார்மலான ஒரு வீட்டுக்கு வந்தார்னா எவ்வளோ பெரிய விஷயம், எல்லாருமே அங்கே பாரு அரசர் அரசர் அரசர், ஐயோ இவர் தான் அரசரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்காங்க. இங்கே எல்லாருமே அப்படியே குனிஞ்ச தலை நிம்மறாமல் அப்படியே பவு பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. சொல்லுங்க மன்னா அப்படிங்கிற மாதிரி. பையன் எங்க? காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவளை காணோம். அவர் அப்படியே முறைக்கிறாரு. போய் சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, நிஜமாக இல்லை, நேற்று கூட அவள் சொன்னான், எனக்கு அரண்மனைக்கு போக பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனால் நான் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் சரியாக போயிடும் நான் சொன்னேன், எங்ககிட்ட கூட சொல்லலைம்மாண்ணா, அவள் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. சாரி காய்ஸ், எனக்கு இன்னமும் த்ரோட் பெயின் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. லைக் என் வாய்ஸ் வந்து லைட்டாக கரகரன்னு இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நான் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த கரகரப்பு டக்குன்னு தானாக வந்துடுது. ஸோ சரி வாங்க நம்ம டேரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போது அவள் எங்கே போனாலும் எனக்கு தெரியாது. தெரியாதுமாண்ணா, நிஜமாக தெரியாது. என் மனைவிக்கு எதுவும் தெரியாதுமாண்ணா. எதாக இருந்தாலும் எனக்கு தண்டனை கொடுங்க, அவளை விட்டுருங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட பக்கத்தில் இருந்த அந்த அந்த மெய்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அவங்க கண்ணில் நிஜமாக ஏக்கம் தெரியுது. இவங்கக்கிட்ட கூட சொல்லாமல் தான் போயிருக்காவ. இவங்கள என்னதெல்லாம் அடித்து கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாது, உண்மைதான். எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே உள்ள கோவம் டபுள் மடங்கு ஏறின மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நிறைய ஆட்களை விட்டு ஊர் ஃபுல்லாகவே தேட சொல்கிறாங்க, லிட்ரலி வயன் எங்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய ஆட்கள் வயனை தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த போஸ்டர்லாம் அடித்து ஓட்டுவாங்கள்ல, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் மிஷின்லாம் இருக்காது. அதில் வந்து கை வண்ணத்தில் வரைஞ்சி இந்த மாதிரி காணவில்லை அப்படிங்கிற மாதிரி தேடிட்டுருப்பாங்க. இது பக்கத்து ஊருக்கும் சேர்ந்து ட்ராவல் ஆகுது, ஒட்டவும் செய்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த பொண்ணு காணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த இதை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே வந்து ஜங்குக்கு வந்து லைட்டாக எப்படி சொல்கிறதுன்னா, அரண்மனை வேலை பார்க்குறாரு, பார்த்தாவோட இருக்கார், நிறையா ஸ்ட்ரெஸ் வருது. பிகாஸ் வந்து ஒரு அரசராக இருக்காருன்னா மக்களோட இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும், இருக்கிற பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும், இன்னுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை தீர்க்கணும். அதே மாதிரி நிறையா அவருக்கு தலை மேலே வந்து விழுந்த மாதிரி இருக்குல்ல. இது அணியில் அவங்க அம்மா வேறு ஒரு பொண்ணு வேறு பார்த்து வச்சுட்டாங்க. ஸோ பொண்ணு இதுதான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் பார்க்குறாரு, எனக்கு பிடிக்கல,
அப்படிங்கிறாரு. ஏன் பிடிக்கல? எதுக்கு பிடிக்கல? கண்ணில் பாரு, வீரம் தெரியுது பாரு அப்படிங்கிறாங்க. வீரமும் தெரிய வேணாம், விவேகம் தெரிய வேணாம், எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, நெக்ஸ்ட்டு அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஏன்டா இப்படி போட்டு பண்ணுற? சரி வேறு எந்த மாதிரி பொண்ணு தான் வேணும் சொல்லு, நீ சொல்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எந்த மாதிரியான பொண்ணு வேணும்? அழகாக இருக்கணும். அந்த அழகு இருக்குது. என்ன சொல்ல விடுமா? சரி சொல்லு. அப்புறம் எனக்கு எனக்கு நிகராக இருக்கணுமா? அவ்வளோதான். உனக்கு நிகராக இருக்கிற பொண்ணை தாண்டா நான் பார்த்து. அம்மா நீ சொல்கிற மாதிரி அந்த நிகர் நான் சொல்லலை, நான் சொல்கிற நிகர் வேறு. இப்போ நான் எதிர்த்து பேசுகிறேன்னா அந்த பொண்ணு என்னை எதிர்த்து பேசணும், அந்த மாதிரி இருக்கணும். எப்படிரா ஒரு அரசனை எப்படிரா ஒரு பொண்ணு எதிர்த்து பேசுவா? அப்போ டக்குன்னு அவருக்கு உங்களை தான் ஃப்ளாஷ் ஆகுது, என்ன தான் அவள் எதிர்த்து பேசினாலே அப்படிங்கிற மாதிரி. என்ன யோசிக்கிறடா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப்டா அப்படியே அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு குளம் மாதிரி இருக்கும், அந்த இதில் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவருக்கு பின்னாடி குழ பிடிச்ச மாதிரி 4-5 மைட்ஸ் வந்து அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நான் தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், தள்ளுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வந்து அந்த கொடையை வந்து வாங்கிட்டு அப்படியே அரசருக்கு அப்படியே நின்றுட்டுருக்காரு. பார்த்தா நான் உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைட்ஸோட மெயின்ஸா அவர் அப்படியே போயிட்டார் பின்னாடி. வெயில் அடிக்குது, அப்படியே அந்த விண்பம், அந்த இவரோட விண்பம் அப்படியே அவர் அந்த தண்ணியில் தெரியுது, அதை அப்படியே பார்க்குறாரு. அம்மா சொல்கிற மாதிரி அரசர் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்கள்ல. எனக்கே ஒரு மாதிரி நான் வந்து நிறைய வேலை செஞ்சோம், காலையிலேருந்து மதியானம் ஈவினிங் வரைக்கும் நான் எல்லா வேலையும் பார்த்துமே எனக்கு ஒரு மாதிரி மனசில் ஒரு அலாதியாக ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி ஏதோ குறையிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த தண்ணியவே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்படியே ஒரு 2 நாட்கள் ஆகிருக்கும். இங்கே பானை வந்து ஃபேமஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஊருக்கும் பரவுது. நிறையா பேர் வந்து இங்கே பானை வந்து வாங்குகிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது கடுப்பாகுது. என்னதான் இருந்தாலும் நம்ம கடையை க்ராஸ் பண்ணிட்டு அங்கே அவ்வளோ பேர் வியாபாரத்துக்கு போகும்போது எல்லாருக்குமே எரிச்சல் ஆக தானே செய்யும். எல்லாருக்குமே உங்கள் மேலே தான் காண்டு, ஏன்னா நீங்கள் தான் வரைகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களோட பேர் வந்து கிம் சோக் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாகவும் பேசப்படுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஊருக்காரங்க இதேமாரி எனக்கு பானை வேணும், என் பொண்ணுக்கு வந்து நான் திருமணம் செய்ய போகிறேன், அதுக்காக ஒரு கல்யாணத்துக்கு வேணுங்கிற பானை எல்லா வகையான எல்லா சைஸ்லேயும் எனக்கு பானை வேணும், அது உங்கள் கடையில் மட்டும்தான் வேணும், இதேமாரி வித்தியாசமான வண்ணங்களை வச்சு நீங்கள் பானை செஞ்சு தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி அதை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த ஆர்டர்ஸுமே அவங்க வாங்காமல் லிட்ரலி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு டௌரிக்கு என்னென்ன நம்ம கொடுக்கணுமோ அதில் அத்தனையும் ஒரு பானையாக அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 100-150 பானை ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு வித்தியாசமாக ஒவ்வொரு ஷேப்பில் வந்து செய்கிறாங்க. உங்களுக்கு அங்கே பெண்டு நிமிர்றது ஒரு 2-3 நாள் அதை வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கும் போது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த முடிச்சும் கொடுத்தாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ லிட்ரலி அந்த பெயிண்டிங்ஸ் எப்படின்னா அந்த பானை எல்லாத்தையுமே ஒரே மாதிரி அசம்பிள் பண்ணிங்கன்னா ஒரு அழகான ஒரு நியூ ஆர்ட்டாக இருக்குது. லைக் ஒரு பெரிய மவுண்டெயின் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி அந்த ஃபுல்லாக வெளியில் நின்று, அதாவது தூரத்தில் நின்று அந்த பானையை பார்த்திங்கன்னா அது வேறு ஏதோ ஒரு பெயிண்டிங்காக ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பானையிலையும் ஒரு தனித்தனி பெயிண்டிங்ஸ் இருக்குது, பட் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து யாருக்குமே நீங்கள் சொல்லவும் கிடையாது, இது உங்களோட ஹிடன் டேலண்ட்டு. ஸோ இது இப்படியே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அந்த பொண்ணோட அப்பா வந்து இதுமாரி பானையை வாங்கிறதுக்காக வந்திருப்பார். அவர்கிட்ட இந்த ரகசியம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இது மாதிரி அந்த ஒட்டுமொத்த பானையும் ஹைட் வைஸாக நீங்கள் இது மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது வேறு ஒரு சீனரி வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அப்படியே உங்களோட ஸ்கில்ஸை பார்த்து அப்படியே வியந்து போகிறாரு. நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் ஆஃப்
காயின் உங்களுக்கு கொடுக்குறாங்க, கோல்டு காயின் தராங்க. இல்லை இல்லை எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பாருங்கள், அவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு தனியாக பொற்காசுகள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. அப்போது அந்த முதலாளி இருக்கார்ல, அவர் உனக்குன்னு கொடுக்குறவங்க கொடுக்கட்டும், அதில் நான் தலையிட விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்குறீங்க. அது பார்த்தா நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, முன்னாடி வந்து அவ்வளோவா சம்பாத்தியம் கிடையாது. இப்போ வந்து உங்கள்கிட்ட நல்ல பணம் இருக்குது. ஆனால் நீங்கள் மட்டுமே செலவு பண்ண உங்களுக்கு தோணவே இல்லை, பிடிக்கவும் இல்லை. லிட்ரலி அம்மா எப்படி இருப்பாங்க, அப்பா எப்படி இருப்பாங்க, தனியாக வேறு விட்டுட்டு வந்துட்டோம், காசு எப்படி இருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னமோ தெரியல, அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது உங்களுக்கு. யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி ராத்திரி போயிட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு கொஞ்சம் பொற்காசுகளை அவங்களுக்கு கொடுத்துட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் போடுறீங்க. ஸோ இங்கே பொண்ணை கட்டி கொடுக்க வந்தவர், அந்த பையன் வந்து எந்த ஊருன்னா லிட்ரலி உங்கள் அம்மா அப்பா இருக்கிற ஊர், ஓகேவா? ஸோ அவர் வந்து நாளைக்கு கல்யாணம். இப்போது எல்லா பானைகளும் எடுத்துகிட்டு இந்த சீர்வரிசை மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்ததில் இதில் வந்து ராஜா வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனோட அப்பா ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த ராஜ பதவின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ லைக் சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி அந்த ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறவர். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கும்போது ராஜா வந்து போய் என்ன ஏது அப்படி சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காகவோ இல்லை சில நன்கொடைகள் கொடுக்கறதுக்காகவோ போவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ஜங்குக்கோட அப்பாவும் அதே மாதிரி ஜங்குக்கும் இந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு லிட்ரலி போகிறாங்க. இங்கே அதே மாதிரி ஈவினிங் தான் அங்கே கல்யாணம் நடக்குது. இங்கே வந்து அந்த சீர்வரிசை எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னது இது வித்தியாசமாக இருக்குது பானைலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பாட்டை வந்து அப்படியே எடுக்கிறாரு ஜங்குக்கு. நல்ல ஓவியராக தான் இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை பொறுமையாக அதே இடத்துல வச்சுட்டு, ஆமாம் இந்த பானைகளை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணோட அப்பாட்ட கேட்குறாரு. அதுவா பக்கத்து ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேர் சொல்கிறாரு. எந்த கடையில் வாங்கினீங்க? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும்னா அந்த இடத்துல போய் கூட்டிகிட்டு வந்து, இல்லைம்மாண்ணா இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது சொல்லுங்கள், இல்லைனா அவர்கிட்ட நான் வேணால் காமிச்சு விடுறேன் எந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு பார்த்தா சொல்லுங்கம்மாண்ணா, இன்றைக்கி இரவு ஏதாவது? எதுவும் இல்லை. ஓ சரி, இன்றைக்கி இரவு நான் உங்களோட பார்த்தா ஆனால் அப்பாவுக்கு பரவாயில்ல, என் கூட நீயும் வா அப்படின்னு சொல்லும். சரி உத்தரவும்ண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கல்யாணம் முடித்த கையோட பொண்ணோட அப்பா அவங்களோட ஊருக்கு போகிறாரு. ஸோ அங்கேயே அவரோடு சேர்ந்து இங்கே ராஜாவும் வர்றாரு, அதாவது ஜங்குக் உங்கள் ஊருக்கு இப்போ போகிறாரு. லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 8:30 மணி அந்த மாதிரி இருக்கும். உங்களோட ஊருக்கே டைரெக்டாக வந்துட்டாங்க. இங்கே அந்த பாட்டோட கடை எல்லாம் இருக்கும்ல, அந்த கடை எல்லாத்தையுமே அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லா பானைகளும் எடுத்து வச்சிட்ருக்கும்போது அந்த எடுத்து வச்சிட்ருக்கிற கடை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே அந்த பொண்ணோட அப்பா ஜங்கு கிட்ட காட்டுறாரு. பார்த்தா என்னன்னு போய் விசாரி அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது அப்படியே பார்த்தா போகிறாரு. இவரும் தன்னே அறியாமல் அந்த கடையை போய் பார்க்கணும், அந்த பானைகளோட அந்த இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானைகளையும் பார்த்துட்டு அப்படியே, இந்த பானைகளை நீங்கள் தான் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸு, அந்த பானையை எடுத்து வச்சிட்ருக்கதே நீங்கள் தான். டக்குன்னு திரும்பி ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே பார்த்தா ஆடி போயிட்டீங்க. ஜங்குக்கு எப்படி இருக்கும் லிட்ரலி அப்படியே, நாங்கள் தான் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் 2 ஊர் தள்ளி இருக்கிற ராஜா. ஓ மன்னிக்கணும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி கண் அப்படியே கீழே இறக்குறீங்க. அவர் அப்படியே என்ன பாரு அப்படிங்கிறாரு. டப்ப 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 டப்பன்னு உங்கள் ஹார்ட் பீட் அடிக்குது. என்ன பாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் அப்படி கண்ணை ரைஸ் அவுட் பண்ணி அப்படியே அவரோட ஐ டு ஐ பார்க்குறீங்க. அவருக்கு அந்த கண் இங்கே பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்க? அதான் தம்பி வேலைக்கு புதுசு, நாடோடி போல்
ஒரு 1 வாரம் இருக்கும்ல, ஒரு ஒரு 4-5 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவர் சொல்கிறாரு. அந்த வேலை உங்கள் கூடயே வேலை பார்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்னோன்னே, 4-5 நாள் இருக்கும் அப்படிம்பாரு. 4-5 நாளாக வேலை பார்த்துட்ருக்காரு. நம்ம தம்பி தான், கைவண்ணம் தான். ஏன் அரசே ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு அவர் இப்போ கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஏன்னா அரசருங்கும் போது ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க தானே பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களோட முதலாளிக்கு பின்னாடி அப்படியே போயிட்டு உங்களோட கோ ஒர்க்கராக இருப்பார்ல, ஸோ அவருக்கு பின்னாடியும் பொறுமையாக அப்படியே ஸ்டெப் வச்சு அப்படியே பின்னாடி போயிட்டீங்க. அப்படியே போகிறவங்களே ஒரு மாதிரி பார்க்குறா ஜங்குக்கு. சொல்லுங்க மன்னா, ஏதாவது பானைகள் வேணுமா? பார்த்து சிறப்பாக செஞ்சு தந்துடலாம் அப்படிங்கிறாரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு அந்த செராமிக்கில் இருக்கிற அந்த கலர்ஃபுல்லான அந்த ஓவியத்தை வரைஞ்சி, இது யார் முதல்ல வரைகிறது? தோ நம்ம பையதான், தோ இங்கே வாடா கிம் சோக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. தோ நம்ம பையதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தோளில் கையை போட்டு சொல்கிறாரு. கிம் சோக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. ஆமாம், நம்ம பையன்தான். ஏன் அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, இருட்டாயிடுச்சு. நான் நாளைக்கு காலையில் பொறுமையாக வந்து என்ன ஏதுன்னு நான் சொல்லவா? தாராளமாக மன்னா, உங்களுக்காக இங்கே கடை எப்போவுமே திறந்துருக்கும் அப்படிங்கிறாரு. சரி, இப்போ அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. உங்களுக்கு அப்படியே தொண்டையில் அப்படியே டடன்னு இறங்குது. லிட்ரலி எப்படி இருக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்டா அந்த அரசர் ஒன்று ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களோட கோபருக்கர் சொல்கிறாரு. தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வந்து பாடுவா, நேரமாகுது, பசிக்குது எனக்கு ரொம்ப அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ ஆமாம்ல, இங்கே வா கிம் சோக்கு நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து நல்ல செம்ம சாப்பாடு. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. இப்போ நம்ம ஊருக்கு போகலாமா? இப்போ இங்கே ஜங்குக்கு வர வந்திருக்காரு. இவர் எதுக்கு இங்கே வரணும்? எப்படி இந்த ஊர் தெரிஞ்சது? அதுவும் எங்கள் கடை. ஐயோ எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கடுப்பில் இருக்கீங்க. கொஞ்சம் நல்லபடியாக நான் இருந்தானா கடவுளுக்கு ஒருக்காதே. சந்தேகமாக வேற பார்க்குறான், கண்டுபிடிச்சிருப்பானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் அப்படியே டப்புன்னு அடிச்சுக்குது. அம்மா அப்பா வேற பார்க்கலாம், அவங்களுக்கு பொற்காசுகளை கொடுத்துட்டு வரலாம்னு நினச்சா இது என்ன நடுவில் விட்டேன் ஷோ அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. இதை தள்ளி போட வேணாம், நாளைக்கு காலையில் தானே வரேன்னு சொன்னார், அவர் வரபடி வரட்டும், நம்ம அம்மா போய் பார்க்குறபடி பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாருக்குமே தெரியாமல் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து உங்களுக்கு கொடுத்த பொற்காசுகளை ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு 100 பொற்காசுகள் இப்போ உங்கள் கையில் இருக்குன்னா ஒரு 75% அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 25 நம்மளுக்கு போதும், அதான் சாப்பாடெலாம் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்றதை வச்சுட்டு அப்படியே ஒரு 75 பொற்காசுகளை ஒரு குட்டி ஓண்டு ஒரு சில்க் துணியில் அப்படியே கட்டி வச்சுட்டு உங்கள் இடுப்பில் அப்படியே சொறி வச்சுட்டு நீங்கள் யாருக்குமே தெரியாமல் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறீங்க. இப்போது கடன்னு ஓடுறீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு சாலிடாக டைம் கிடையாது. இப்போது நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டன் பேக் இந்த இடத்துக்கு வந்துடணும். மற்ற நாள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது ரீசன் சொல்லி தப்பிச்சிக்கலாம். பிகாஸ் இப்போது வந்து நான் வெளில போயிட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி தப்பிச்சிக்கலாம். ஆனால் அடுத்த நாள் காலையில் ஜங்குக்கு அங்கே பார்க்க வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்மளுக்கு லிட்ரலி டைமே இல்லை, நம்ம இல்லைன்னாலும் அவனுக்கு சந்தேகமாகிடும் அப்படிங்கிறதால நீங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. உங்களுக்கு கண்ணு தெரியல, பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை போல், அதனால் நிலா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நீங்கள் கடன்னு மூச்சை பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் டப்புன்னு அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு பழக்கம் இருக்குல்ல, சின்ன வயசுலேருந்து நம்ம கிராமம் நம்ம வளர்ந்த இடம் எல்லாமே தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு போயிட்டீங்க. ஆனால் யாரோட கண்ணுக்கும் தெரியாத மாதிரி போகணும். ஏன்னா இந்த ராத்திரியில் இந்த நேரத்தில் வந்து எல்லாம் திருட அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. பொறுமையாக உங்கள் வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த ஸ்க்ரீன் அதுமாரி நவுத்தி வச்சுட்டு உங்கள் அம்மா அப்பாலாம் 2 பேர் பக்கத்தில் படுத்திருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவோட காலை அப்படியே பொறுமையாக உங்கள் கை வச்சு அப்படியே பிடிக்கிறீங்க. அப்படியே அந்த பிடிப்பு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு வயன அப்படிங்கிறாங்க. டக்குன்னு நீங்கள் உங்கள் அம்மாவை அணைச்சிக்கிறீங்க டைட்டாக. வயன எங்கடி போன? உன்னை தேடி அரண்மனையில் எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா?
எங்கே இருந்த, எங்கே இருக்க? அம்மா நான் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கேம்மா. எனக்கு பிடிச்ச வேலை, பிடிச்ச மக்களோட நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் வந்ததுக்கான காரணம் நான் நல்லா இருக்கேங்கிறத சொல்கிறத தாண்டி, இந்தாம்மா இந்த செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பில் உள்ள பொற்காசுகளை அப்படியே எடுத்து உங்கள் அம்மா கிட்ட தரீங்க. இதை எப்படி சம்பாதிச்ச? அம்மா எனக்கு தொழில் இருக்குமா, நான் திருடலை, பொய் சொல்லலை. இல்லை 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 மாற்றிக்கிறேன், நான் திருடலை, பொய் சொல்லியிருக்கேன், ஆனால் அது நல்ல விதமான பொய் தான். அம்மா இதை வச்சுக்கோ, செலவுக்கு பார்த்துக்கோ, அப்பா கிட்ட கூட சொல்லாத நான் வந்தேன்னு, சரியா? நான் வரேம்மா. இருந்து சாப்பிட்டுட்டு போடி. அம்மா பழையது சோறு இருக்கா, தண்ணி மட்டும் கொடுமா. ஷோ இவர் வர எழுந்திரிச்சிட போகிறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பொறுமையாக இந்த கிச்சனுக்கிட்ட போயிட்டு இந்த பழைய தண்ணியெல்லாம் அப்படியே சோக் பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த தண்ணி, அதை போய் எடுத்துகிட்டு வராங்க. இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டானா சொம்பு, ஸோ சொம்பில் அப்படி கொடுக்குறாங்க. நீங்கள் கடன்னு குடிக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க. நிலா வெளிச்சத்தில் உங்கள் மூஞ்சி தெரியுது தான். பார்த்து சூதானமாக இருமா. ஆமாம், எதுக்கு நீ ஆம்பளை பிள்ளை உடையில இருக்க? நான் ஆம்பளை பிள்ளையாதாம்மா போய் சொல்லி நடிச்சிட்ருக்கேன். எது அப்படிங்கிறாங்க. ஷூ நான் அப்புறம் போய்ட்டு வரேன் அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு, அம்மா பார்த்துரு சரியா? சரிடி நீயும் பார்த்துரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே திரும்புறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் தட்டுற மாதிரி டப்புன்னு பார்த்தா அவருக்கு பின்னாடி ஒருத்தவன் நிற்கிற மாதிரி இருக்குது. கையெல்லாம் லைட்டெல்லாம் வேற வச்சுருக்காங்க. லைட்டு கிடையாது, விளக்கு. ஓகே, அதை அப்படியே வச்சுருக்காங்க. ஃபயன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செம்ம ஷாக்கு. அப்படியே நீங்கள் ஆடி போயிட்டீங்க. பரவாயில்லையே, உங்கள் அம்மா அப்பா மேலே பாசமாக இருக்க போல். இந்த மாதிரி நேரத்துலையும் உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு பணம் செலவுக்கு கொடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. நீ போட்டிருக்கானா ஒரு ஆவலை போல உடையாச்சே. நீங்கள் அவ்வளோதான் அப்படியே தலை குனிஞ்சிட்டீங்க. மன்னா தெரியாமல் என் பொண்ணு தவறு பண்ணிட்டா, நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. இந்த இடத்துல நான் தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு ஒன்று வரணுமா? அப்படி இல்லைன்னா நீ யாருக்கும் தெரியாமல் வரியா? எப்படி வசதி வாங்க? நானே வரேன். நல்லது. பார்த்தா அவள் மேலே ஒரு கண் வச்சுட்டு அவள் பின்னாடி நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க கடுப்பில் இங்கே ஜங்குக்கு போகிறாரு. கரெக்டாக அரண்மனைக்குள்ளே தான் போகிறாங்க. அப்படியே பார்த்தா உங்கள் பின்னாடி ஒரு 2 steps பேக் வந்துட்டுருக்காரு. அரண்மனைக்குள்ளேயும் போயாச்சு. இப்போது அப்படியே அவர் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. உங்களுக்கு 10 ஸ்டெப்புக்கு முன்னாடி ஜங்குக்கு நடந்து போயிட்டுருக்காரு. அவரோட ஃபோட்டோ ஃபாலோ பண்ண மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பார்த்தாவும் அப்படியே வந்துட்டுருக்காரு. லிட்ரலி அவரோட ரூமுக்கு அவர் போகிறாரு. இப்போது நீங்கள் அந்த ரூமுன்னு தெரிஞ்சதும் அப்படியே வாசலே நிற்கிறீங்க. உள்ளவா. நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சிட்டு அப்படியே டக்குன்னு நீங்கள் உள்ளே போகிறீங்க. கதவை சாத்து அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே வழக்கம் போல் முட்டி போட்டுட்டு பவ் பண்ணி அப்படியே படுத்துருக்கீங்க. எழுந்துரு. இப்போ நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க. என் கண்ணை பாரு. அப்படியே பொறுமையாக பார்க்குறீங்க. நான் மூலக்காரன் தானே, ஒத்துக்கிறியா இல்லையா? சொல்லு. ஒத்துக்கிறேன். சத்தமா ஒத்துக்கிறேன். உனக்கு மனசில் கேள்விகள் இருக்கும் தானே? எப்படி அவன் கண்டுபிடிச்சான், எப்படி வந்தான் வீட்டுக்கு, அதெல்லாம் அது ரொம்ப ஒரு மாதிரி நெருடிக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல, நீ கேட்கலனாலும் நானே சொல்கிறேன். எனக்கு அந்த கடையில் பார்க்கும்போதே உன் மேலே சந்தேகமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு இருக்கிற மார்பகத்தை தாண்டி உனக்கு அதிகமாகவே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றவங்க அதில் சந்தேகப்பட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. உன் பார்வை, நீ பண்ணது, என்னை பார்த்த அடுத்த செகண்ட்
ஒரு மாதிரி உன் கண்ணில் ஒரு பயம் நான் பார்த்தேன். யாருனே தெரியாதவனா இருந்தான், அவன் பயப்பட தேவையே கிடையாது. உன் கண்ணில் உள்ள பயமே எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. டக்குன்னு என்னை பார்த்து தலை குனிஞ்சிட்டு, எப்பயுமே நான் சொல்லுவேன் என் கண்ணை பாருன்னு. மற்றவங்க பார்ப்பாங்க, ஆனால் நீ பார்க்குறது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரியான பார்வை வேறு எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. அப்போவே எனக்கு சந்தேகம்லாம் போயிடுச்சு, நீ ஒயன்தான்னு. ஆனால் நான் கையும் களமாகவும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் நீ ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி அந்த இடத்த விட்டு போயிட்டனா, அதான் உன்னை காக்கிறதுக்காக, நீ ஏதாவது தப்பு பண்ணால் அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தாவை அந்த வீட்டில் யாருக்குமே தெரியாமல் விட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நீ யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா. அப்போ நீ எதுக்கு போகிற, எங்கே போகிறேங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் தானே. பார்த்தா கரெக்டாக நம்ம ஊருக்கே வந்துட்ட. எனக்கு செலவும் மிச்சம். நான் கூட காலையில் வேறு ஏதாவது புதுசாக ஒரு தோணனை யோசித்து இவ எப்படி அது வயனுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பல சோழியை நான் வச்சுருக்கணும்னு நான் நினச்சா, நீ எனக்கு அழகாக ஒரு பெரிய லைனை போட்டு கொடுத்துட்ட, இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அம்மாவை பார்க்க வந்தது எல்லாம் எனக்கு தெரியும். நீ நம்ம ஊருக்குன்னு தாண்டி நான் அப்போ போய் டிசைட் பண்ணிட்டு நீ தான் ஒயன்னு. ஆனால் உன்னை கைங்காலமாக பிடிக்கணும்ல, அதுக்கு தான். எப்படி என்னோடய பிளான் செம்மையாக இருக்கா? இப்போ சொல்லு, இந்த நாட்டை ஆள்றதுக்கு எனக்கு எல்லா விதமான அம்சமும் இருக்குன்னு தானே? இருக்கு. சரி, நீ என்ன பண்ண, நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் என் பார்த்தா விட்டு அந்த இடத்துல வேலை பார்த்தது ஒரு பொண்ணு, அது இனிமேல் வேலைக்கு வராது, நீங்களே உங்கள் தொழிலை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறேன். ஏன்னா உனக்கு தான் இங்கே பெரிய வேலை இருக்கே, என் கூட இருக்கிறது, நான் உன்னை கொடுமைப்படுத்துறது. அவ்வளோ வேலையை விட்டுட்டு அந்த சில்லறத்தனமான வேலையை போய் பார்ப்பாங்களா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஓ, கேளு. எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அதாவது வீட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சது சொல்லலை, எப்படி அந்த கிராமத்துக்கு வந்தீங்க? அது நான் கண்டுபிடிச்சது கிடையாது, தானாக நடந்தது, தற்செயல்னு கூட சொல்லிக்கலாம். நிஜமாக தான். உங்ககிட்ட எனக்கு போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, சொல் பார்க்கலாம். இங்கே ஒரு கல்யாணம், சீர்வரிசையில் பானைகள் வந்து வித்தியாசமான கலர் வண்ணத்தில் இருந்தது. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த ஊர் கிராமத்தில் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்போ வந்தது தான். பார்க்கவே ரொம்ப அழகான கைவண்ணங்களில் இருந்தது. ஆனால் அது வரைஞ்சது நீ யாருக்கும் நான் நினச்சி பார்க்கல வயன். உனக்கு இந்த மாதிரியான திறமை இருக்கா? இருக்கு. ஓ, வேறு என்னென்ன அற்புதமான திறமைகள் இருக்குது? ஒரு ஓவியத்துக்குள்ளே ஒரு செய்தி வச்சு அதை தெரியாத அளவுக்கு மறைச்சி அந்த ஓவியத்தை வரையக்கூடிய திறமை எனக்கு இருக்குது. அது சில பேரால் மட்டும்தான் அந்த ஓவியத்தில் என்ன இருக்குங்கிறத படிக்க முடியும். அதுக்கு திறமை இருக்கணும். ஓ, எனக்கு அந்த திறமை இருக்காதுன்னு நீ சொல்கிறியா? நான் அப்படி சொல்லலை, அந்த திறமை இருக்கணும்னு சொன்னேன். நான் உங்களை எந்த விதத்துலையும் சொல்லலை. எதுக்கு இப்போ இவ்வளோ அமைதியா? எனக்கு நல்லா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா. லிட்ரலி ஒரு 5 days இருக்கும் நீ இந்த ஊரை விட்டு ஓடி. ஒரு மாதிரியாக இருந்தது. எங்கடா அவள் போனா, எங்கே போனானே தெரியலையே, எந்த ஒரு செய்தியும் கிடைக்கல, காணவில்லை போஸ்டர் கூட நீங்கள் பார்த்துருக்கலாமே வர வழியில். பார்த்தேன். அந்த அளவு உன்னை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் இருந்தேன். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப நீ என்ன அளவே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அரசே. ஒன்று சொல்லவா வயன்? சொல்லுங்க. ஒரு மன்னிப்பு நீ கேட்குறேன்னு வச்சுக்கோயேன், அது 2 வகையாக கேட்கலாம். ஒன்று, அந்த தப்பை நீ பண்ண மாட்ட, இனிமேல் அந்த தப்பு நடக்காது அப்படிங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்கலாம். இன்னொன்று, தெரியாமல் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கலாம்.
நீ தெரியாமல் கேட்குறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா நீ தெரிஞ்சதோ அந்த ஊரை விட்டு ஓடி போயிருக்க. ஆனால் திரும்பவும் அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறதுக்கு வேணால் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் உன்னை மன்னிக்கிற அளவுக்கு பெரிய மனசு எனக்கு இல்லைங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆ, அப்படி தானே? நீங்கள் அப்படியே அப்படியே உட்காந்துருக்கீங்க, வாயே திறக்கல. நீ கத்துவியே காய்ச்சி பூச்சின்னு, எங்கே அந்த மாதிரி கத்த மாட்டுற? ஏன்? எனக்கு அந்த ஒயின் பிடிக்கும், அதை கொண்டு வா. நான் கத்துற நிலமையில இல்லை, நீங்கள் சொல்கிற நிலமையில இருக்கீங்க, நான் கேட்குற நிலமையில இருக்கேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். பரவாயில்லையே, உன் நிலமைய சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டியே, சந்தோஷம். போ. இல்லை இல்லை, விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. இந்த இடத்துலையே ஒரு மூலையை தூங்கு, காலையில் எழுந்திருப்பேன். நீ இந்த இடத்துல இல்லைன்னா அவ்வளோ பெரிய நல்லவன் கிடையாது நான். அடுத்த தடவை இந்த ஊரை விட்டு தப்பிக்கணும், என்னை விட்டு தள்ளி போகணும், இந்த இடத்த விட்டு இருக்கவே கூடாதுன்னு நினச்சி இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். உங்கள் அம்மா அப்பாவை சிறைச்சாலையில் போட்டுருவேன். நீ தான் உங்கள் அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கியே, அடுத்த தடவை வந்து பார்க்கும்போது உங்கள் அம்மா சிறைச்சாலையில் வந்து பாரு, சரியா? அடுத்த தடவை நீ இந்த ஊரை விட்டு ஓடும் போது இந்த செய்தி உனக்கு ஞாபகம் இருக்கணும். நான் சொன்னதை உன் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த இடத்த விட்டு நீ போக மாட்டேன். படு. நீங்கள் அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துருக்கீங்க. படுன்னு சொன்னேன். டப்புன்னு படுத்துட்டீங்க. இந்த தலைக்காணி பில்லோ எதுவுமே கிடையாது. அப்படியே ஓரத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே கண்ணிலேருந்து தாரையாட்டியோ சூத்துது, சத்தமே இல்லாமல் அழுகுறீங்க. அப்படியே டக்கு டக்குன்னு தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த லைட் ஆஃப் ஆகுது. நீங்கள் ஜங்குக் கிடச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியான ஒரு தூக்கம் அவருக்கு தூங்குறாரு. மார்னிங் எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்சு இப்போ வந்து பார்க்குறாரு, சைடில் நீங்கள் நல்லா தூங்குறீங்க போல். இப்போது ஒரு மணி ஒரு 6 இருக்கும். இவ்வளோ நேரம் ஆகியும் எழுந்திருக்கலையா அப்படிங்கிற மாதிரி. இப்போது அப்படியே அவங்க கிட்ட வந்து நிற்கிறாரு. தர அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. இதில் எப்படி தூங்கணும், ஒரு போர்வை எதுவுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கடன்னு உங்கள் கையை தொட்டு பார்க்குற. செம்ம ஃபீவர் உங்களுக்கு. ஐயோ, என்ன பண்ணி வச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அங்கே அப்படிங்கிறாரு. டக்குன்னு வந்துட்டாங்க. உங்களால் அதை எழுந்திரிக்க கூட முடியல அந்த இடத்துல. இங்கே வாங்க. மன்னா, இவளை மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போங்க, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ குளிக்கிறதுக்காக அவர் போயிட்டார். இங்கே உள்ளவங்க எல்லாருமே, ஐயோ என்ன இந்த பொண்ணுக்கு நெருப்பாக கொதிக்குது, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கைத்தாங்களா தூக்கிட்டு போகிறாங்க. உங்களால் ஸ்டாலிடாக எப்படி சொல்கிறதுனா நிற்கக்கூட தெம்பல், அந்த மாதிரி இருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி குளிர் ஜுரம் வந்துருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு. இப்போ பார்த்தா அரசே சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நல்லது. இன்றைக்கி நீ மட்டும்தான் என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். பயன் வரமாட்டா. ஒத்துறமாண்ணா. ஏன்னு கேட்க மாட்டியா? ஏன்? அவளுக்கு குளிர் ஜுரம் வந்துடுச்சு. என்னால்? உங்களாலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கிங்கில் கேட்குறாரு. அவளை தான் என் ரூமில் படுக்க வச்சேன், அதான் ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சுன்னு போர்வை கொடுக்க மறந்துட்டேன். தர ரொம்ப சில்லுன்னு இருந்ததில் அப்படியே படுத்து தூங்கிட்டா போல். குளிர் ஜுரம் வந்துடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாக்கு ஏன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல். ஆனால் அவரால் அரசரை தாண்டி வேறு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி. சரிம்மாண்ணா, உனக்கு கோவம் வருதா? என்னடா இவன் இவ்வளோ கொடூரமான அரசனாக இருக்கான்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் சொல்கிறாரு. இல்லைம்மாண்ணா, இல்லை இல்லை இல்லை, நிஜமாக இல்லைம்மாண்ணா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குளிச்சிட்ருக்காரு. மைண்டு ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி. இவரே வந்து குளித்து முடிச்சுட்டு கிளம்பி முடிச்சுட்டு டேரெக்டாக அந்த மருத்துவங்கிட்டே போயிட்டார். என்ன ஆச்சு? அதா
நைட்டு ராத்திரியெல்லாம் உட்காந்து இந்த பிள்ளை அழுது தர வர ஜில்லுன்னு இருந்ததில் குளிர் ஜுரம் ஆயிடுச்சு மன்னா. சரியாகிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் எடுக்கும். பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே சைடில் பார்த்தா நீங்கள் அந்த உருக்களிச்சு படுத்துருப்போம்ல, அந்த மாதிரி படுத்துருக்கீங்க. அவருக்கு உங்கள் ஃபேஸ் விசிபிளாகவே தெரியல. அவரை மட்டும் போகிறாரு. இப்போ லைப்ரரியில் உட்காந்து சம்திங் ஏதோ படிச்சிட்ருக்காரு. படிக்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்படியே உங்களை ஏதாவது நினச்சி திங்க் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். நியூ பாய் சரங்கே மிஸ் ஹோப் யூ லைக் இட். சாரிடா, இது வந்து அடுத்த ஒரு பார்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். 5 ஷார்ட்ஸ் கூட கிடையாது, இது 4 ஷார்ட்ஸோட கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து ஃபைனல் பார்ட் கிடையாது. அது வேணால் போனஸ் பார்ட் நம்ம வச்சுக்கலாம். 3 ஷார்ட்ஸோட முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனஸ் பார்ட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த பார்ட் அது நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, 5 ஷார்ட்ஸ்னால் அது கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. லைக் அது ஒரு மாதிரி ரொம்ப இழுத்தா நல்லா இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அவ்வளோதான். இதோட வந்து இன்னும் கொஞ்சம் தான், அதோட முடிஞ்சு போயிடும். ஸோ அதுதான், உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. பாய். அன்யோ சராங்கே. நிக்கோ நிக்கோ நீ.